ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அஜ்மா ஸ்டைல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3/4 கப் அளவு மைதா மாவை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தி எடுக்க வேண்டாம், சும்மா நார்மலாக எடுத்து போட்டுக்கோங்க. அதில் இது கூட நான் ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நெக்ஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் வேணும்னா நெய்க்கு பதிலாக ஏதாவது ஒரு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கரெக்டான பதம் நம்ம கையில் இப்படி பிடிச்சா இப்படி பிடிக்கணும். அந்தளவு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம போதுமான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்படி பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதை லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்ல ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்ல ஒரு மூடி போட்டு மூடி ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கடாயை வச்சுட்டு இதில் நமக்கு தேவையான ஸ்வீட்னஸ்க்கு ஏற்றாப்புல நான் ஒரு அரை கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 3/4 கப் மாவு எடுத்ததுனால அதில் அரை கப் அளவு நான் சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இதில் நான் ஒரு அரை கப் அளவு தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம எந்த கப்பில் நம்ம மாவு எடுக்கமோ அதுக்கு ஏற்றாப்புல நம்ம ஸ்வீட்னஸ்க்கு ஏற்றாப்புல நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம ரொம்பலாம் போட்டு கொதிக்க வைக்க வேண்டாம். ரொம்ப பாகு கன்சிஸ்டன்சிக்கெலாம் வர வேண்டாம். லைட்டாக ஒரு சிறு கம்பி பதம்னு சொல்லுவாங்க தெரியுமா? இந்த ஸ்டேஜ் வந்தவுடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவு நம்ம எலுமிச்சை சாறு ஆட் பண்ணிக்கலாம். அப்புடின்னா நமக்கு இந்த சுகர் நல்லா கட்டி பிடிக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காண்டி நம்ம ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்படி உருட்டி எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் அதை நம்ம ஷீட்டாக விரித்து எடுத்துக்கலாம். நம்ம கீழே எப்போவுமே போல் மாவு ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுட்டு அதை நம்ம சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி திரட்டணும். ரொம்ப மெல்லிசாக திரட்டிக்கோங்க. ரொம்ப திக்காக நம்ம திரட்டோம்னா கடைசியில் நமக்கு அந்த ஷீட்டில் உள்ள மாவு வேகாமல் இருக்கும். ஸோ நம்மளால் எவ்வளோ மெல்லிசாக நமக்கு திரட்ட முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக நம்ம திரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். சேம் ப்ரொசீஜர் தான், எல்லாமே ஒரே மாதிரி இந்த மாதிரி திரட்டி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஷேப்பில் தான் நம்ம திரட்டணும். இல்லை ரஃப்பாக ஒரு ஷேப்பில் நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் இதே மாதிரி நம்ம திரட்டி எடுத்துகிட்டு நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட அந்த சைஸில் இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மீதமுள்ள மாவை அதை நம்ம ஒரு உருண்டையாக பிடிச்சி நம்ம அதையும் நம்ம திரட்டி எடுத்து இதே மாதிரி ஷீட்டாக விரித்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாவை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அதையும் ஒரு ஷீட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி எல்லா ஷீட்டையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஷீட்டுக்கு மேலேயும் லைட்டாக ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ஷீட்டை மேலே எடுத்து வச்சுக்கலாம். எல்லா ஷீட் மேலேயும் நல்லா ஆயிலையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு லைட்டாக மாவையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஷீட் எடுத்து வைக்கிறதுனால நமக்கு அது ஒவ்வொரு ஷீட்டும் ஒன்று நல்லா பைண்ட் பண்ணி இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஆயில் அப்ளை பண்ணி மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விடுறோம். அது பிரிஞ்சு போகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி மெல்லிசாக நம்ம மடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தி மடிக்காமல் மெல்லிசாக லைட்டாக இப்படி உருட்டி எடுத்துக்கோங்க. அந்த எண்டில் நம்ம லைட்டாக தண்ணியை அப்ளை பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு அது பிரிஞ்சு போகாது, நல்லா ஒட்டிக்கிடும், நல்லா ஸ்டிக்காக ஒட்டிக்கிடும். ஸோ நம்ம அப்படி ஒட்டி விட்டுட்டோம்னா நமக்கு முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கத்தி எடுத்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
அவ்வளோதாங்க, நமக்கு தேவையானது ரெடி ஆயிடுச்சு. இன்னும் அந்த லேயர் வந்து நமக்கு கரெக்டாக ஒவ்வொரு லேயராக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி மடித்து எடுத்துக்க தேவையில்லை. இல்லை நமக்கு அந்த லேயர் தேவையில்லை, ரொம்ப கேப்பு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் லைட்டாக ஒரு விரலை வச்சு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் வந்து எண்ணெயை ஊற்றி அதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி நம்ம எல்லா பீசஸையும் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக பிரித்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து நல்லா வேகும். இல்லை டக்குன்னு எடுத்துட்டோன்னா நம்ம ஃப்ளேமையும் கூட்டி வச்சோம்னா டக்குன்னு வந்து கரிஞ்சிடும். நமக்கு உள்ள வந்து ஷீட்டெல்லாம் வேகாமல் இருக்கும். நம்ம மெதுவாக அப்படி மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுக்கிறதுனால உள்ள மாவெல்லாம் நமக்கு வந்து வெந்து வந்துடும். அவ்வளோதாங்க. இப்படி பண்ணுறதுனால நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டதுனால ரொம்ப நமக்கு லேயர் தெரியலை. அவ்வளோதாங்க. நமக்கு லேயர் தெரியலன்னா நான் இங்கே ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. அவ்வளோதான். இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கே தெரியுதுல, நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இதை வந்து இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு இதை வந்து நம்ம ஆல்ரெடி பண்ண சுகர் சிரப்பில் வந்து போட்டு எடுத்துக்கலாம். நம்ம பண்ண சிரப் வந்து உங்களுக்கு திக்காக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பொரிச்சு எடுத்ததை போட்டு எடுத்து ஒரு 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 நிமிஷம் நம்ம போட்டு எடுத்ததுக்கப்புறம் ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். நமக்கு தேவையான ஸ்வீட் நமக்கு ரெடி ஆயிருச்சு. நம்ம சுகர் சிரப்பில் வந்து போடுறது ஒரு நிமிஷம் போல் போட்டால் போதும். போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு பார்த்தாலே தெரியுது எவ்வளோ டெம்டிங்காக இருக்குன்னு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் அஜ்மா ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர். பாய்.